படிப்பில் தேர்ச்சி பெறாத குமரன் மேற்கொண்டு படிப்பதை நிறுத்திவிட்டு நண்பர்களுடன் ஊர் சுற்ற தொடங்கியிருந்தான். தம்பி, ஏதாவது வேலைக்கு போடா, சும்மா ஊர் சுத்திட்டு தெரியாத. தாயார் லட்சுமி எவ்வளவோ தடவை சொன்னாலும் அதற்கு மாறாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உதாசீனப்படுத்தி விடுவான் குமரன். அம்மா, முதல்ல எனக்கு ஒரு பைக் வாங்கி தர சொல்லு. உன் புருஷன் கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க, என்கிட்ட மட்டும்தான் பைக் இல்ல. எனக்கு வெக்கமா இருக்கு, எப்ப பாரு அவங்களோட தான் தொங்கிக் கொண்டு திரியிறேன். அவர்கிட்ட சொல்லு, மகனுக்கு பைக் வாங்கித்தாங்க என்று. மகனின் இந்த வார்த்தைகள் லட்சுமியின் மனதை கலங்க செய்தது. கூலி வேலை செய்து வரும் சம்பளத்தில் சாப்பிடவே போதாம இருக்கிற போது பைக் வாங்க கணவனிடம் பணம் அறவே இல்லை என்பதை உணர்ந்தவளாக பெருமூச்சு விட்டுக் கொள்வாள். தந்தை கஷ்டப்பட்டு உழைப்பது தெரிந்து இவனும் வேலைக்கு போய் குடும்ப கஷ்டத்தை தீர்ப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு அவன் நண்பர்களுடன் ஊர் சுற்றி திரிவது வேதனையை அளித்தது. 1-2 தடவை கணவரிடம் இது பற்றி புகார் அளித்தும் அவர் அவளுக்கு ஆறுதல் தான் கூறுவார். லட்சுமி, அவன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், கஷ்டம் பார்த்து வளர்ந்தவன், அதனால அவன் தான் உணர்ந்து வேலைக்கு போகணும். சுத்தர வயசுதானே, கொஞ்சம் விடு பார்க்கலாம். ஆடி அடங்கும் போது அவனாக வேலை செய்ய தொடங்குவான் என்று அவர் சொல்லியது லட்சுமிக்கு கோபத்தை கொடுக்கவே, எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம்தான், அங்க சுத்தி இங்க சுத்தி இன்னைக்கு பைக் வாங்கி தர சொல்லி நிக்கிறான். உங்ககிட்ட நேர கேட்க பயத்துல என்ன விட்டு கேக்குறான், கொஞ்சம் அவனை கூப்பிட்டு கண்டீங்க. கோபமாக சொல்லிவிட்டு லட்சுமி நகரவே சிந்தனையில் ஆழ்ந்தார் கதிரேசன். மாலையில் வீட்டை விட்டு கிளம்பியவர் தனக்கு தெரிந்தவர் வீடுகளுக்கு சென்று பணம் கேட்டு பார்த்தார். சிலர் கை விரித்து விட சிலர் அவருக்கு உதவினார்கள். தேவையான அளவு முன்பணம் கிடைத்து விட்டதால் மகிழ்ச்சி அடைந்த கதிரேசன் வீட்டை வந்தடைந்தார். மனைவியிடம் இது பற்றி சொன்னால் அவள் கத்தி கூப்பாடு போடுவாள் என்பதை உணர்ந்து மகன் வரும் வரை காத்திருந்தார். இரவு குமரன் வந்த போது அவனை அழைத்து பைக் வாங்குவதற்கு எவ்வளவு தேவை என்பதை கேட்டார். பின்னர் தன்னிடமிருந்த பணத்தை கொடுத்து இதனை கொண்டு முன்பணம் கட்டி பைக் வாங்குமாறு ஆலோசனை வழங்கினார். தந்தையார் இப்படி செய்வார் என்பதை எதிர்பார்த்திராத குமரன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். தேங்க்ஸ் அப்பா என்றவாறு தனது அலைபேசியை எடுத்து தனது நண்பனிடம் இந்த மகிழ்ச்சியை பரிமாற தொடங்கினான். நீண்ட நாட்களுக்கு பிறகு மகன் தன்னை அப்பா என்று அழைத்தது கதிரேசனை மகிழ்ச்சி கொள்ள செய்தது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த லட்சுமிக்கு முகம் கோணலாக மாறி போயிருந்தது. அதனால் கணவனை எரித்து விடுபவள் போல பார்த்தாள். அவளின் பார்வையின் பொருளை விளங்கிக் கொண்ட கதிரேசன் அவளை கண்களால் அமைதிப்படுத்தினான். இந்த பணத்தை பெறுவதற்கு கதிரேசன் எத்தனை வீட்டு படிகள் ஏறி இறங்கி இருப்பான் என்பதை உணர்ந்தே அவளின் கோபம் இருந்தது. நீங்க சரியான மோசம், அவனை போலத்தான், உங்களை திருத்த முடியாது, என்னவோ செய்யுங்க. தலையை ஆட்டி அதன் மூலம் தன் கருத்தை தெரிவித்த லட்சுமி அதற்கு மேல் எதுவும் பேசாது சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். மறுநாள் புதிய பைக்குடன் வந்து நின்ற குமரன் தங்கை மற்றும் தம்பியை ஏற்றிக்கொண்டு ஒரு வலம் வந்தான். இறுதியில் தாயாரை ஏறுமாறு கேட்டபோது அதற்கு வீம்பாக மறுத்துவிட்டாள் லட்சுமி. அன்றைய இரவு வளமையை விடமும் தாமதமாக வீட்டிற்கு வந்த குமரனை ஏசி விட்டிருந்தாள் லட்சுமி. அதற்கு அவன் நண்பர்களுடன் திரைப்படம் பார்க்க சென்றதாக சொல்லி சமாளித்துக் கொண்டான். குமரன் மேலிருந்த எல்லா கோபத்தையும் கணவன் மேல் காட்டத் தொடங்கிய போது கதிரேசன் காதுகளை பொத்திக் கொண்டார். ஒரு வாரம் கழிந்திருந்தது. அன்றைய நாள் கதிரேசன் வேலைக்கு சென்று விட்டார். குமரனும் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். தந்தையின் வேலை இடத்தை கடந்த போதுதான் திரும்பி பார்த்தவன் அதிர்ந்தான். அங்கே தந்தையுடன் யாரோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதனை பார்த்தவன் மறைவாக பைக்கை நிறுத்திவிட்டு அந்த உரையாடலை கவனிக்க தொடங்கினான். என்ன கதிரேசன், ஒரு கிழமையில காசை திருப்பி தரேன்னு சொல்லி வீட்டுல வந்து வாங்கின, ஒரு கிழமையும் முடிஞ்சது, காசையும் காணல, ஆளையும் காணல. கொஞ்சம் பொறு சரவணா, சம்பளம் இன்னும் வரல, ஒரு மாதத்தில் தந்துடுறேன். என்னது, ஒரு மாதமா? என்ன விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது, இப்ப தந்தால்தான் இந்த இடத்தை விட்டு நகரவேன். சரவணா, இப்ப என்னால முடியாது, கொஞ்சம் டைம் கொடு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும். ஏண்டா, உனக்கு வெக்கமே இல்லையா? நீ சோறுதான் தின்றியா அல்லது வேற எதுவும் தின்றியா? காசை வாங்க மட்டும் இழிச்சு கொண்டு வந்த கேவலம் கெட்டவனே. சரவணா, நீ எவ்வளவு வேணா திட்டிக்கோ, ஆனா இப்ப என்கிட்ட காசு இல்ல, ஒரு மாதத்துல வட்டியோட தந்துடுறேன், இப்ப போனி. கதிரேசனிடம் இருந்து பணம் வராது என்பதை புரிந்து கொண்ட சரவணனும் அவரை கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த குமரனின் கண்களில் பொலப்பொலவென்று கண்ணீர் வலிய தொடங்கி இருந்தது. அப்பா, எப்படிப்பா உங்களால இந்த வார்த்தைகளை கேட்டு அமைதியே இருக்க முடியுது? ஐயோ, எல்லாம் என்னாலதானே. எனக்காக கடன்பட்டு பைக்கை வாங்கி தந்துட்டு இப்படி கண்டவனெல்லாம் உங்களை பேச வச்சுட்டேனே அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. தனக்குள் சொல்லி அழுது கொண்ட குமரன் ஒரு முடிவோடு அங்கிருந்து புறப்பட்டான். நேராக பைக் விற்பனை நிலையத்துக்கு சென்று அதன் உரிமையாளருடன் உரையாடி விட்டு வந்தான். மாதம் 1 கடந்திருந்தது. காலையில் புறப்பட்டு கொண்டிருந்த குமரனின் அருகில் வந்த கதிரேசன் மாத தவணை தொகையை கட்டுமாறு கூறி பணத்தை அவனிடம் கொடுத்தார். அப்போது அதனை திருப்பி தந்தையிடமே கொடுத்த குமரன் தந்தையுடன் முகம் கொடுத்து பேச தொடங்கினான். அப்பா, நானே அந்த காசை கட்டுறேன். ஏன்னா அந்த கம்பெனில நான் வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் ஆச்சு.
சரவண மாமா கிட்ட காசையும் கொடுத்துட்டேன். மற்ற யார்கிட்ட காசு வாங்கியிருக்கீங்க அதையும் கொடுத்துடுங்க. இந்தாங்க காசு. அதோட இந்த மாசத்தோட நீங்க வேலைக்கு போக வேண்டாம். வீட்டை நான் பாத்துக்கிறேன். சரியாப்பா? சொல்லியவாறே குமரன் தனது கையில் திணித்த பணத்தாள்களை பார்த்த கதிரேசனின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. சரவணன் அதன் பிறகு தன்னை தேடி வராததற்கான காரணத்தை இப்போது உணர்ந்து கொண்டார் கதிரேசன். பொங்கி பெரிய கண்ணீரோடு திரும்பிய கதிரேசன் லட்சுமியை பார்த்த போது அவளின் விழிகளும் கண்ணீரால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. கூட்டம் குறைந்ததும் கடலில் குதித்துவிடும் எண்ணத்துடன் கடற்கரையில் உட்கார்ந்திருந்தான் அந்த இளைஞன். பிசினஸில் அடுத்து ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் என்று உணர்ந்த சமயத்தில் அதை எப்படி எதிர்கொள்ள தைரியம் இல்ல தான் அவன் அந்த முடிவை எடுத்திருந்தான். அவன் அப்படி உட்கார்ந்திருந்த சமயத்தில் சற்று தொலைவில் கயிற்றில் கட்டிய பலூனை கையில் வைத்து விளையாடி கொண்டிருந்தாள் ஒரு சிறுமி. சற்று முன்னர் அதை வாங்கி கொடுக்க மறுத்த அவள் அம்மாவிடம் அதை அடம் பிடித்து அவள் வாங்கியதையும் அவன் கவனித்திருந்தான். கையில் பிடித்திருந்த நூலில் கடற்கரை காற்றுக்கு தகுந்தவாறு அலைந்து கொண்டிருந்த பலூனை ஆவலுடன் ரசித்தபடி விளையாடி கொண்டிருந்த சிறுமியை பார்க்கவே அழகாய் இருந்தது என்றாலும் அவன் அதை ரசிக்கும் நிலையில் இல்லை. ஏற்கனவே காற்று அதிகமாய் இருந்த நிலையில் இப்போது திடீரென வீசிய பலத்த காற்று பலூனை பறித்து மிக வேகமாக எட்ட முடியாத உயரத்துக்கு தூக்கி செல்ல இனி இதற்கு வேறு இந்த சிறுமி அழுது ஆர்ப்பாட்டம் செய்வாளோ என்று எண்ணினான் அந்த இளைஞன். ஆனால் அங்கு நடந்ததே வேறு. தான் ஆசையுடன் வாங்கிய பலூனை காற்று பறித்து கொண்டு போனதை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்தாலும் மறுகணமே வானத்தை நோக்கி செல்லும் பலூனை பார்த்து மகிழ்ச்சியுடன் அடடே என்று கைத்தட்டி உற்சாகமாக கத்தினாள் அந்த சிறுமி. காற்று பலூனை அலைக்கழிக்கும் திசையெல்லாம் ஓடி அவள் இப்போது வேறொரு புதிய விளையாட்டை அவள் ஆரம்பித்திருந்தாள். சற்று நேரம் அலைக்கழித்த காற்று பலமிழந்து இப்போது பலூனை கீழே இறக்க மீண்டும் பலூனை கைப்பற்ற ஓடினாள் அவள். பார்த்து கொண்டிருந்த இளைஞனுக்கு ஏதோ புரிந்தது போல் இருந்தது. டக்கென்று அலைபேசியை எடுத்து அலுவலகத்திற்கு அழைத்து என்னாயிற்று என்று கேட்டவன் எதிர்பார்த்த நஷ்டம் நிகழ்ந்து விட்டது என்ற கவலை மிகுந்த எதிர்முனை பதிலுக்கு பிறகு சரி இதை எப்படி சரி செய்யலாம் என்று யோசியுங்கள், இன்னும் அரை மணியில் அலுவலகத்தில் இருப்பேன் என்றபடி நம்பிக்கையுடன் கடற்கரையில் இருந்து கிளம்பினான் அந்த இளைஞன். நிஜம்தான், யாரும் நஷ்டத்திற்காக பிசினஸ் செய்ய போவதில்லை என்றாலும் எதிர்பாராத சமயங்களில் நஷ்டமும் நிகழத்தான் செய்கிறது. ஆனால் என்ன நஷ்டம் நிகழ்ந்தாலும் அதை பார்த்து ஐயோ என்று சோர்ந்து உட்காருவதா இல்லை அடடே என்று எழுந்து அதை எதிர்கொள்வதா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். மனித வாழ்வு என்பது இன்பம் துன்பம் என இரண்டையும் கலந்தது. சில நேரங்களில் மகிழ்ச்சியும் சில நேரங்களில் துன்பமும் வந்து கொண்டே இருக்கும். துன்பங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில சமயங்களில் வெளிப்புற சூழ்நிலைகள் நம்மை அதிக துன்பத்தில் ஆழ்த்தும். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய சொந்த எண்ணங்களே நமது துன்பத்திற்கு காரணமாக இருக்கும். துன்பத்திற்கான முக்கிய காரணங்கள் நம் ஆசைகள் அளவு கடந்து போகும்போது அவை நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும். எதையாவது பெற வேண்டும் என்ற ஆசை, வாழ்வில் சில விஷயங்களை இழக்கக்கூடாது என்ற பயம் போன்றவை நம் மனதின் அமைதியை கெடுத்து துன்பத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் சில நபர்கள், பொருட்கள், சாதனங்கள் போன்றவற்றின் மீது அதிகப்படியான பற்று வைக்கும் போது அவை கிடைக்காமல் போனால் அது துன்பத்தை ஏற்படுத்துகிறது. இத்துடன் எதிர்காலம் பற்றிய கவலை, தோல்வி பயம், நோய் பற்றிய பயம் போன்றவை நம் மனதை அமைதியற்றதாக்கி துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது. பிறர் மீது நாம் கொள்ளும் கோபம், வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் நம் மனதை ஆழமாக பாதித்து துன்பத்தை தூண்டுகிறது. மேலும் நம்மை பற்றிய தவறான எண்ணங்கள், மற்றவர்களை பற்றிய தவறான புரிதல்கள் நம் மனதில் வன்மத்தை விதித்து துன்பத்திற்கு முக்கிய காரணியாக மாறுகிறது. இது தவிர பிறரது நோய், இறப்பு, இயற்கை பேரிடர், வறுமை போன்ற வெளிப்புற சூழ்நிலைகளும் நம்மை அதிக துன்பத்தில் ஆழ்த்தலாம். துன்பத்தை எவ்வாறு கையாள்வது? முதலில் உங்களது ஆசைகள் அளவு கடந்து போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இத்துடன் எல்லா விஷயங்களுக்கும் பிறரை நம்பி இருப்பதை கைவிடுங்கள். எதன் மீதும் அதிகமான பற்று வைக்காமல் இருங்கள். தியானம், யோகா போன்ற மனநல பயிற்சிகள் மூலமாக வாழ்க்கையின் கவலை மற்றும் பயத்தை குறைக்க முடியும். பிறர் மீது தேவையில்லாமல் ஏற்படும் வெறுப்பு, கோபம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை அடக்கி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி நீங்களே தவறாக நினைக்காதீர்கள். நம் வாழ்வில் வரும் எல்லா சவால்களையும் தைரியமாக எதிர்கொண்டு நம்மால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்க்கையை நடத்துங்கள். துன்பம் என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதிதான். எனவே நம் எண்ணங்கள், செயல்கள் மூலம் துன்பத்தை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டும் கவனித்து நன்றியுடன் வாழ்ந்தால் துன்பம் தானாகவே குறைந்துவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.